காய்ஸ் இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் ஓகேங்களா சென்னையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்தெந்த போஸ்டிங்க்கு அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா முன்னாடியே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். 29ஆம் ஓகேங்களா, வர 29ஆம் தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ வாங்க இதனோட போஸ்டிங் இதெல்லாமே பார்க்கலாமா, வேக்கன்சிஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா இளநிலை புத்தக கட்டுனர் ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி சேலரி இதெல்லாமே பார்க்கலாம். எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. வேக்கன்சிஸ் டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வேக்கன்சியும் அண்டு எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 10th வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன். இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கணும். அதாவது பைண்டருக்கான டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸு, அந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் டெக்னாலஜியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கான வயது 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமான வயசு 37 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிக்கலாம். மாதிரி விண்ணப்பம், அதாவது ஒரு மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இதில் இருக்குது. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா. அதனோட மாடல் அப்ளிகேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கீழே தான் இருக்குது. அதற்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஸோ பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கல்வி சான்று, தொழில்நுட்ப சான்று, மாற்றுச் சான்று, டிசி, ஜாதி சான்று, வயதுக்குரிய சான்று, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. முகவரிக்கான சான்று கேட்டுக்கோங்க, ஆதார் கார்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். மற்ற சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கொடுக்கணும். அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்போஸ் 1க்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கொடுத்துருக்கிற பாக்ஸில் தான் நீங்கள் ஒட்டணும். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்பான இல்லை ஏதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் விட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸுமே ரிஜெக்ட் பண்ணப்படும். அலோவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு போகும், அலோவ் பண்ணாத டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும், அதுவுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்துட்டு பேன் கார்டு, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். உங்களுடைய பெயர், பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்ட்டு குறிப்பிட்டுக்கோங்க. தகப்பனார் பெயர் இல்லை அப்படின்னா கணவர் பெயர் கொடுத்துக்கலாம். வயது, அதாவது அந்த டேட் படி நான் முன்னாடியே சொன்ன நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் வயது வந்துட்டு நான் எந்த டேட்டில் சொல்லியிருப்பேன்ட்டு. அந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அதை வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பிறந்த தேதி, இனம் என்ன, மதம், இனப்பிரிவு மற்றும் ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். முகவரி கேட்டிருக்காங்க, அதாவது மாவட்டத்தின் பெயரும் நீங்கள் குறிப்பிடணும், அஞ்சல் குறியீட்டு எண்ணும் நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் பதவி, என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அஃப்கோர்ஸ் ஒன்று தான், பட் இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் மென்ஷன் பண்ணிக்கலாம். தொழில்நுட்ப கல்வி தகுதி, அதாவது தொழில்நுட்ப சான்றிதழில் ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரேடு சொன்னேன் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது விண்ணப்பதாரர் மீது ஏதாச்சும் தகவல் இருக்குது, ஏதாச்சும் கேஸு இல்லை எஃப்ஐஆர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபைலாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அலைபேசி எண்ணு, ஸோ இது வந்துட்டு வேலிடான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ்க்கு அதை தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் வந்துட்டு இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. வேலை வாய்ப்பக பதிவேன், அதே எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அது வந்துட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சைன் போட்டு கீழே நாள் மற்றும் இடம் குறிப்பிட்டுட்டு இதை வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடலாம். ஓகேங்களா? அதே ஃபார்மை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி தான். ஓகேங்களா? எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய நேமு, ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அப்பா பெயர் இல்லைனா கணவர் பெயர், ஏஜ் அந்த டேட் படி கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி இன்னும் இந்தியன் தானே, ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அட்ரஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் வித் பின்கோடு. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துக்கணும். உங்களுக்கு கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் எப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அதற்கான இயரும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்துட்டு உங்களுக்கு சைன் போட்டு டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிட்டு நான் சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.